அன்பார்ந்த சகோதரர்களே, மத்திய கிழக்கு குறித்து நாம் தொடர்ந்து பேசிக் கொண்டு வருகிறோம். மத்திய கிழக்கில் மிக முக்கியமான ஒரு பிரதேசம் சவுதி அரேபியா. வரலாற்றில் சவுதி அரேபியா என்ற நாடு இருந்ததா? எப்படி இந்த சவுதி அரேபியா நாடு உருவாக்கப்பட்டது? உதுமானிய கிலாபத் குறித்து கேள்விப்பட்டிருப்போம், ஹிஜாஸ் பகுதியை கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் சவுதி அரேபியா குறித்து பெரியளவில் 1920களுக்கு முன்பு யாரும் கேள்விப்பட்டது கிடையாது. இந்த கிலாபத்து உடைந்ததுக்கு பிறகுதான் இந்த சவுதி அரேபியா உருவாகியது. ஏன், எப்படி உருவாச்சு? சவுதி அரேபியாவுக்கும் வஹாபிய சிந்தனைக்கும் என்ன தொடர்பு? வஹாபிய சிந்தனை ஒரு நபரினுடைய பெயரில் ஆரம்பிக்கப்பட்ட சிந்தனை என்பது யாருக்கு தெரியும்? அப்துல் வஹாப் என்ற நபரினுடைய படையில் இருந்தவர்கள் எல்லாம் கிலாபத்தினை உடைத்து அன்று கிலாபத்திற்கு எதிராக புரட்சி செய்த சவுது குடும்பத்தினருக்கு ஆறுதலாகவும் உறுதுணையாக இருந்து ஒரு தேசத்தை உருவாக்கினார்கள் என்பது உங்களுக்கு தெரியுமா? அதுதான் சவுதி அரேபியாவுடைய வரலாறும் அதனுடைய ஆன்மீக தளத்தில் பணியாற்றக்கூடிய வஹாபிய சிந்தனையும். இந்த வஹாபிய சிந்தனை குறித்து ஒரு நீண்ட நெடிய வாதத்துக்கு இன்று சமூகம் ஆட்பட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது. அப்போ இந்த வஹாபிய சிந்தனைக்குடைய அடித்தளம் என்ன? அது சவுதி அரேபியாவினுடைய ஏன் மையப்படுத்திய ஆட்சி அதிகாரத்திற்கு பங்கு சேர்க்கிறது? உண்மையிலே வஹாபிய சிந்தனை இஸ்லாத்தின் தூய வடிவமா? இஸ்லாத்தை குறித்து அவருடைய பார்வை என்ன? சமூகத்தில் குழப்பங்களை ஏற்படுத்துகிறதா? கேள்விகள் வஹாபிய சிந்தனை குறித்து இருக்கலாம். இப்போ அதை குறித்து ஒரு புத்தகம் வஹாபியம் என்ற பெயரில் சீர்மை வெளியீட்டகம் வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த புத்தகத்தில் வஹாபிய சிந்தனை குறித்தான ஒரு நீண்ட நெடிய ஒரு ஆய்வும் அதனுடைய வரலாற்று துணுக்குகளும் அந்த புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கிறது. குர்ஆன் ஹதீஸை மட்டும் பின்பற்ற வேண்டும் என்ற கருத்தியல்களை இந்த வஹாபிய சிந்தனைவாதிகள் பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள், சவுதி அரேபியனுடைய பண மற்றும் அதிகார ஆதரவோடு. அப்போ இந்த வஹாபிய சிந்தனை குறித்து நாம் நீண்ட நெடிய விவாதத்திற்கும் ஒரு ஆய்வுக்கும் உட்படுத்த வேண்டும். அதை குறித்து இந்த புத்தகம் என்ன தெளிவாக பேசுது. வஹாபியம் என்ற பேரில் சீர்மை வெளியீட்டகம் இந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறாங்க. அடுத்த வரக்கூடிய நாட்களில் இன்னும் சில மத்திய கிழக்கை பற்றி நாம் பேசுவோம்.